ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான குயிக் லன்ச் தான். எக் கறியும் ரைஸும் தான் பண்ணுறேன். எக் கறி ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உடச்சி ஊற்றின மாதிரியான முட்டை குழம்பு தான். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி அரைக்க வேண்டிய மசாலா என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு இது போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் கூட உங்களுக்கு மிளகு காரம் வேணும்னா அது கூட போட்டுக்கலாம். பட் 1/2 டீஸ்பூன் போதும். இது இல்லாமல் நம்ம பச்சை மிளகாய்த்தூள் அதெல்லாம் போடும்போது பேலன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அது கூடவே சும்மா ஒரு கையளவு நறுக்கின வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு பாதியை மட்டும் போட்டுக்கோங்க. இதில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மாதிரி கெசகெசா போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உடச்ச கடலை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தேங்காய் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். துருவின தேங்காவாக இருந்தால் ஒரு 1/4 கப் தேங்காய், 1/2 கப்புக்கு குறைவாகவே போதும். தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கெசகெசாவும் தேங்காயும் சேர்த்து ரொம்ப வறுக்க வேண்டாம். லைட்டாக அதெல்லாம் சேர்ந்த ஒரு வாசனை வரும் இல்லையா, வறுபட்ட வாசனை, லைட்டாக ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே வேறு அது கொஞ்சம் நேரம் வதங்கிடும். அதுவே போதும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். அதே பேனில் நான் கொஞ்சம் ஆயில், அதில் வந்து தாளிப்புக்கு வந்து வெறும் கடுகு தான். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நீங்கள் சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா தக்காளி நசுங்கிற அளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீதி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மாதிரி தனியாத்தூள். வரமிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் முன்னாடியே பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், அந்த மசாலா பேஸ்ட்டில் மிளகும் போட்டிருக்கோங்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி காரம் பேலன்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதில் உடச்ச கடலைலாம் இருக்குது, ப்ளஸ் கெசகெசா வேறு இருக்குது, அதெல்லாம் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரையணும். அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நிறைய திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் கெசகெசாவாகட்டும் உடச்ச கடலை ஆகட்டும் நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பரட்டிட்டு நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுவே சுருண்டு வந்து ஆயிலெலாம் விடும். அந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அவங்களுக்கு அப்போ தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த மசாலா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். பட் ஸ்டில் நீங்கள் இந்த தக்காளி வெங்காயத்தோடு அந்த மசாலாவையும் போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒன்றா திரண்டு வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணும் உங்கள் கன்சிஸ்டன்சியை பொறுத்து கொஞ்சம் தாராளமாகவே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயே நம்ம முட்டை வந்து உடச்சி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோங்கும் போது தண்ணி கொஞ்சம் சுண்டும், ப்ளஸ் கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகும். ஏன்னா உடச்ச கடலை, அதுக்கப்புறம் தேங்காய், கெசகெசா இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து கிரேவி வந்து சட்டன் திக்காகிடும்.
அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு குழம்பு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு 5 நிமிஷம் கழித்து முட்டையை உடச்சி ஊற்றி டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி திறந்து லேசாக இந்த மாதிரி கீழே எடுத்து விடுங்க. பிடிச்சிருக்கா அப்படி. இந்த நான்ஸ்டிக் பேன் பிடிக்காது, பட் ஸ்டில் கீழே ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி லேசாக எடுத்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 to 15 மினிட்ஸ், ஒரு 12 மினிட்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி கூட ஆகும். இல்லை 10 மினிட்ஸில் கூட டன் ஆகிடும். அது நீங்கள் எத்தனை முட்டை உடச்சி ஊற்றிருக்கீங்க, பேன் அதெல்லாம் பொறுத்து தான். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து முட்டை வெந்திருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் கிரேவி ரெடி. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரைஸோடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசைக்கோ இல்லை நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணணுன்னா இவ்வளோ தண்ணியாக கூட பண்ண தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியோடு இருக்கட்டும்னு நினச்சி இந்த தண்ணி குறைவாக விட்டுட்டு சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே சேம் கிரேவி குழம்புக்கு இதே குழம்பு கன்சிஸ்டன்சி வந்து தோசைக்கும் சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி போட்டாச்சு. இந்த வீடியோ அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.